எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல. ஏன்னா நேற்று நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷனு, நேற்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேமிலி ஒர்க்காக வெளியில் போக வேண்டியதாகிடுச்சு. அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல. நேற்று லைவுமே கண்டக்ட் பண்ணலை. இன்றைக்குமே நம்ம லைவ் ரெக்கார்டே பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மீட்டிங் மறுபடியும் வீடியோ போட முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஓடி அவசரமாக வீடியோ போடுறேன். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். சரியா? ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால். ஸோ நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ சப்போஸ் பை ஆனா அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் டார்கெட் 170 வரைக்கும் வைக்கலாம். சப்போஸ் செல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 920 அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா 830 வரைக்கும் வரணும்னு சொல்லியிருந்தோம். பட் 850 860லேயே மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்தான். ஓகேவா? இந்த இடத்துல புட் ஆப்ஷனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்கே நிறைய பேர் எடுக்குவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எடுக்கிறவங்க இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. சப்போஸ் ரிஸ்கி ட்ரேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. எடுத்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் 35 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் கிடச்சது. புக் பண்ணவங்க புக் பண்ணாங்க. ஓகேவா? பட் இந்த இடத்துல இந்த கேண்டில் பார்த்தீங்களா, நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில். இது ஒரு ஆர்டர் பிளாக் வேறு. ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு செல்லிங், அதாவது செல் கண்டிஷனில் நல்ல ஒரு கேண்டில் இது கிடச்சது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பை கேண்டில் கண்டிஷன் கிடச்சது இங்கே. ஸோ இங்கேனுக்குள்ள ஒரு ட்ரேடை கொடுத்துருந்தோம். இந்த 62 63 இந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தோம். அவன் கொஞ்சம் தூரம் மேலே போனான். 70 71 இந்த ரேஞ்சு ஒரு 10 பாயிண்ட் நம்ம தான் மேலே போனான். பட் அடுத்த கேண்டிலே டக்கு வேகமாக செல் ஆகிட்டான். சரியா? வேகமாக செல் ஆகிட்டான். ஸோ இந்த இடத்துல ஒரு 7 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிடச்சது. இங்கே ஒரு 7 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம். திருப்பி இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு செல் கண்டிஷன்ஸ் மறுபடியும் நம்மளுக்கு கிடச்சது. சரியா? இந்த இடத்துல ஓகே 68 அந்த ரேஞ்சில் கிடச்சது. ஸோ இங்கேனுக்குள்ள மறுபடியும் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணது நம்மளுக்கு 130 வரைக்கும் மார்க்கெட்டும் மூவ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இந்த இடத்துல சரியான ஒரு நம்மளுக்கு ஒரு பை, சூப்பரான ஒரு பை இந்த இடத்துல கிடச்சது. ஓகே, இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு பேரலல் சேனல் மாதிரி கிரியேட் ஆகியிருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்த மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இங்கே புட் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலலாம் புட் ஆப்ஷனை நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க, மார்க்கெட்டு கால் சைட் டர்ன் பண்ணுறோம் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக மார்க்கெட்டு டர்ன் பண்ணால் இங்கே எல்லாருமே லாஸ் பண்ணியிருந்தவங்க கூட இங்கேனுக்குள்ள ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. ஓகேவா? நல்ல ஒரு கேண்டில் வச்சான். சூப்பராக எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்தது. ஓகே, ஆல்மோஸ்ட் டபுள் தான் இந்த மணி. 65 ரூபாவில் எடுத்து 130 ரூபா. ஓகே, அந்த இடத்துக்கு போன உடனே சொல்லிட்டோம், இது ஒரு செல்லிங் ஏரியா. மார்க்கெட்டில் இங்கே எல்லாத்தையுமே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. ஒரு 20% மட்டும் ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதையுமே ட்ரையல் எஸ்எல் போட்டு ஒரு 10 பாயிண்டில் வச்சுருங்க. மார்க்கெட் ஹிட் பண்ணிடட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் அகைன் இவன் இந்த இடத்துல இருந்து ரைஸ் ஆனான் புட் ஆப்ஷன். ஓகே, புட் ஆப்ஷன் இங்கேருந்து ரைஸ் ஆகும்போதே இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இது ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக்காக கிரியேட் ஆகுது. ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக்னு சொன்ன உடனே நிறையா ஸ்டூடெண்ட் எடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு, ஏன்னா ஆர்டர் பிளாக்னாலே அவங்களுக்கு தெரியும், ஃபார்ம் பண்ணோடனே சொல்லிடுவோம் நம்ம. அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் எடுத்து அங்கேயும் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க. ஓகே, இந்த இடத்துல ரொம்ப நேரம் மார்க்கெட் சைடு வேஸ்லேயே இருந்தால், இந்த இடத்துல ரொம்ப நேரம் சைடு வேஸு. ஓகே, இந்த இடத்துக்கு மறுபடியும் இங்கே எங்களுக்கு ஒரு செல் கண்டிஷன் மறுபடியும் புட் சைடில் ஆர்டர் கிடச்சது. புட் ஆர்டர் கிடச்சது இந்த இடத்துல 67 68 என்ட்ரி அப்படின்றத சொல்லியிருந்தோம். 57 ஸ்டாப் லாஸ். 57.5 வந்தான். ஆனால் 57 எங்கள் ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோஸ் வச்சுருந்தானா எக்ஸிட் ஆகிருக்கணும். க்ளோஸ் வைக்கல. அகைன் மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு அப் சைடு 140 வரைக்கும் மார்க்கெட் போனது. சரியா? 67லேருந்து 140 போனது. அகைன் மார்க்கெட் ஒரு செல்லு, சரியான செல்லு. இங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1 மினிட் கேண்டில் வச்சு தான் இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல 1 மினிட் கேண்டில் வச்சு தான் சொல்லிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இங்கே மார்க்கெட்டு
இந்த இடம் வந்து கண்டிப்பாக செல்லாக தான் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணினாலும் திரும்பவும் இது உள்ளே தான் வரும். இந்த கேண்டில் இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு உள்ளே தான் வருவான். கீழே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை எடுக்க தான் வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி அவன் உள்ளே தான் வந்தான். இவன் புட் ஆப்ஷன் உள்ளே வந்தவொடனே நிறைய பேர் கால் சைடில் எடுத்து அவங்களும் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ரெண்டே கேண்டிலு டப்புன்னு அடித்து எங்கே இருந்துச்சு 120 ரூபாவில் இருந்து 60 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. அந்த டைமில் 23,900 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரூபா 15 ரூபாவில் இருந்தான். 95 ரூபா ஹை. சரியான கேண்டிலு இல்லை. இந்த இதுலேயுமே நிறைய பேர் வந்து சூப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அப்புறம் ஹீரோ ஜீரோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் வந்து இந்த கேண்டிலுக்கு இந்த லைனுக்கு மேலே இருக்கணும். இங்கே புட் ஆப்ஷன் வந்து இந்த லைனுக்கு மேலே இருக்கணும். 2 பேருமே அந்த லைனுக்கு மேலே இருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா, சரி கால் சைடில் வந்து இவன் நல்ல ஒரு பை எடுத்திருக்கான். அப்போது மார்க்கெட்டில் என்ன ஆகணும், பை ஏரியா வேறு. அப்போ இந்த இடத்துல பை ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல கால்ஸ் கொடுத்துருந்தோம். எஸ்எல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இவன் இந்த இடத்துல திணறதை பார்த்தோன்னா இங்கேருந்து போகலைன்னு சொல்ல முடியாது. 43 44லேருந்து 56 ரூபா 57 ரூபா வரைக்கும் போனான். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப திணறான்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம சொல்லியிருந்தது, உடனே காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் மாற்றிடுங்க. மேக்ஸிமம் அவனுக்கு 4 பாயிண்ட் கூட எஸ்எல் கொடுக்கக்கூடாதுங்கிறத உடனே மாற்றிட்டோம். அவன் அதே மாதிரியே கீழே வந்து இந்த இடத்துல பாருங்கள் கேப் டவுன் ஓப்பன் பண்ணான். சரியா, கேப் டவுன் ஓப்பன் பண்ணான். இங்கே 24,000 புட் ஆப்ஷன் கேப் அப் ஓப்பன் பண்ணானா உடனே இங்கிட்டு என்ட்ரி ஆயாச்சு. அந்நேரம் நான் என்ட்ரி ஆகும்போது 97. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு அடுத்த கேண்டிலும் கேப் அப்பு சரியான அடி 165 ரூபா. இங்கேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிடுங்க. இங்கேருந்து மார்க்கெட் இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே 830 தான் டார்கெட்டு. 830 டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இண்டெக்ஸில் 830 டார்கெட் ரீச்டு அப்படின்னு சொல்லி இங்கே புக் பண்ண சொல்லியாச்சு. 24,000 புட் ஆப்ஷன். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க. ஒரு சில பேர் 1 லட்ச ரூபா 59,000 எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஓகேவா. அண்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் அப்சர்வேஷனில் இருக்காங்க. அவங்களும் ஒரு 1 வீக் போச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இது வந்து ரன் ஆகுது என்ன ஏது அப்படின்றத நாளைக்கு அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து அவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். சரியா. ஸோ நாளைக்கு நம்ம பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம், படிக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ரொம்ப சிம்பிளாக வந்து படிக்கலாம். படித்தா மட்டும்தான், அதாவது விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா மார்க்கெட்டு நம்மளை வச்சு செஞ்சிடும். ஓகேவா. கவனமாக ட்ரேட் பண்ணணும், கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இங்கே பாருங்கள், டே கேண்டில் வைக்கிறேன். மார்க்கெட்டு நிஃப்டி டே கேண்டில் வச்சுருக்கேன். சரியா. நிஃப்டி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இன்னும் ட்ரெண்ட் லைனை இங்கே பிரேக் பண்ணவே கிடையாது. ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த டாப்பு இங்கே எல்லாமே இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் இருக்குது. மேலே போய் லிக்விடிட்டி மட்டும்தான் ஹண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு மார்க்கெட்டு 250 வரைக்கும் போய். சரியா. இன்னும் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் போட்டு வந்தாலும் இன்னும் ஒரு பையர் வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆனதுனால அவனை தோக்கடிக்க முடியாமல் நிற்கிது. ஸோ இந்த இடம் ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இதை மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா, ஒரு வேளை வந்து இதை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், பெரிய பை வந்து நடக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் என்ன நடக்கும், ஒரு பெரிய பை நடக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணானா கீழே கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஓடி வந்துடுவான் இந்த ஏரியாவுக்கு. ஓகேவா. இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியா இங்கே இருக்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகே. ஸோ ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு 1000 to 1500 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு தடவை ஏற்கனவே லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டாங்க. லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணதுனால திரும்பவும்லாம் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ண மாட்டாங்க. இனிமேல் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அது ரியல் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு 1000 to 1500 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி எதிர்பார்க்கலாம். ஈஸியாகவே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ குரூஷியலான ஒரு கன்சால்டேஷன் ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியா பாருங்களேன். இந்த ஏரியா முழுசுமே ஒரு கன்சால்டேஷன் ஏரியாலேயே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் ஒன்று இதை விட்டு கீழே வரணும், இல்லை இதை விட்டு மேலே போகணும். ரொம்ப முக்கியம். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. ஓப்பனிங் கேண்டில் எப்படி வைக்கிறான், என்ன பண்ணுறான், சரியா, அதெல்லாம் கவனித்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.
அண்ட் குட் நைட். நாளைக்கு நம்ம பேட்சில் மீட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.